ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மம்மா சமையலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான 50க்கும் மேலே கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப், வெண்டைக்காய் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வளவளப்பு தன்மையாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்க வெண்டைக்காயை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெயிலில் ஒரு 15 நிமிஷம் உலர்த்திட்டு சமைங்க. இப்படி சமைக்கும்போது வெண்டைக்காய் வளவளப்பு தன்மையாகவே இருக்காது. அடுத்ததாக பாஸ்தா செய்கிறதுக்கு பாஸ்தா வேக வைக்கும்போது அதை தண்ணியில் சேர்த்துட்டு அதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்துட்டு இது கூட 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாஸ்தாவோட எண்ணெய் சேர்த்து வேக வைக்கும்போது பாஸ்தா வெந்ததும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக இருக்கும். அடுத்ததாக பீட்ரூட்டை தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ண பீட்ரூட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை 1-2 டைம் மட்டும் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா பீட்ரூட் உங்களுக்கு அழகாக துருவுன மாதிரி கிடச்சிரும். ஸோ பொரியல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், குயிக்காக வெந்துடும். அண்ட் அவசரமாக காலையில் சமைக்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இந்த மாதிரி விடாப்பிடியான எண்ணெய் பிசுக்கு நிறைஞ்ச தவாவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த தவா மேலே கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேப்பர் வச்சு இதை லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும், எண்ணெய் பசலாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ பாருங்கள், இதிலேயே உங்களுக்கு முக்கால்வாசி எண்ணெய் பசை வந்துருச்சு. இப்போ இந்த மாவெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணுற சோப் யூஸ் பண்ணி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டு கழுவுனீங்கனாலே போதும், ரொம்ப ஈஸியாக எண்ணெய் பசையெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். அடுத்ததாக முட்டைக்கோஸை ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ முட்டைக்கோஸ் மேல் பகுதியில் இருக்கிற இந்த தண்டு பகுதியை தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நீங்கள் இப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது முட்டைக்கோஸோட மேல் பகுதி ஃபுல்லாக அப்படியே கருத்த மாதிரி ஆயிரும். ஸோ இந்த தண்டு பகுதியை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. ரொம்ப நாளைக்கு முட்டைக்கோஸ் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்ததாக பல்காக புளி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறவங்க இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். சம்டைம்ஸ் புளி டப்பாவை ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதிலிருந்து குட்டி பூச்சியாக பறக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்க அப்படியே ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் உள்ள விதைகள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி விதைகள் எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுட்டு கடைசியாக இது மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் மூடி வைங்க. புளி ரொம்ப நாளைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்ததாக மழைக்காலங்களில் உப்பு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உப்பில் அப்படியே நீர் கோத்த மாதிரி ஆகிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்க உப்பு எப்போவுமே செராமிக் ஜாடியில் அல்லது பிளாஸ்டிக் டப்பாவில், கண்ணாடி டப்பாவில் ஸ்டோர் பண்ணுங்கள். சில்வர் டப்பாவில் ஸ்டோர் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி செராமிக் ஜாடியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை காய வச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக அரிசி எடுத்து ஃபோல்ட் பண்ணி அதை அந்த ஜாரில் வச்சுருங்க. இப்போ அது மேலே நீங்கள் உப்பை கொட்டி ஸ்டோர் பண்ணி வைங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது உப்பில் கொஞ்சமும் நீர் கோர்க்காது. அப்படியே எக்ஸஸாக தண்ணி இருந்தாலும் அது அந்த டிஷ்யூ பேப்பரும் அரிசியும் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக நெய் டப்பா பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த பாக்ஸில் நிறைய நெய் இந்த மாதிரி ஒட்டிகிட்ருக்கோம். ஸோ இது பிளாஸ்டிக் டப்பாவாக இருக்கிறனால இதில் நம்ம சூடான தண்ணியோ ஏதோ ஊற்றும் போது இந்த டப்பா அப்படியே மெல்ட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க ஒரு தட்டையான கரண்டியை நீங்கள் சமைக்கிற பாத்திரத்துக்கு மேலே வச்சுட்டு அது மேலே இந்த டப்பாவை கவுத்தி வச்சுருங்க. ஸோ பாருங்கள், நெய்யெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி கீழே வந்துடும். அடுத்ததாக இட்லி தோசை மாவு வழக்கமாக ஆற்றவங்க நிறைய உளுந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம். உளுந்து கொஞ்ச நாள் ஆனதும் பார்த்திங்கன்னா அப்படியே பூச்சி வச்சு மாவு மாதிரி ஆகிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க அதோட இந்த மாதிரி ஒரு தேங்காய் ஓட்டை உள்ளேயே வச்சுருங்க. இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உளுந்தில் பூச்சி வைக்காது அண்ட் உளுந்து மாவு மாதிரியும் ஆகாது. அடுத்ததாக பச்சை மிளகா நிறைய வாங்கி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பச்சை மிளகா நிறைய வாங்கி நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா அது அப்படியே பழுத்துரும். ஸோ அந்த மாதிரி பழுக்காமல் இருக்க பச்சை மிளகாயோட காம்புகள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. ஸோ காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இது மேலே ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வைங்க. பச்சை மிளகா ரொம்ப நாள் ஆனால் கூட பழுக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு அல்லது வேறு மசாலா ஏதாவது அரைச்சிருப்போம். ஸோ அது கழுவுனாலும் கூட அதோட மசாலாவோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா அந்த ஜாரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க.
இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மூடி வச்சு ஒரு 2-3 டைம்ஸ் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதில் எந்தவித மசாலா ஸ்மெல்லுமே இருக்காது. கேரட்டை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலுமே ஒரு 4-5 நாளில் பார்த்திங்கன்னா அது அப்படியேட்டு அழுகுன மாதிரி ஆகிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கேரட் வாங்கிட்டு வந்ததுமே இதை நல்லா சுத்தமாக கழுவிடுங்க. கழுவிட்டு கொஞ்சமும் ஈரம் இல்லாமல் ஒரு துண்டு வச்சு தொடச்சிருங்க. இப்போ கேரட்டோட அந்த மேல் பகுதியையும் அடிப்பகுதியையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா கேரட்டையும் கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கேரட் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சிங்க் அடிக்கடி அடைச்சிக்கிறதுனா நீங்கள் ரொட்டீனாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடாக்கிக்கோங்க. வாரத்தில் 2 தடவை அல்லது 3 தடவை உங்கள் சிங்கில் இந்த மாதிரி ஹாட் வாட்டரை ஊற்றுங்க. இந்த மாதிரி ஊற்றும்போது உங்களுடைய சிங்கில் அடைப்பு பிரச்சனையே வராது. அடுத்ததாக கத்திரிக்காய் கட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா அது மேலே அப்படியே கரை படிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கிறதுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு கூடவே ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சமைக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணலாம். கத்திரிக்காய் கருக்கவே கருக்காது. ஸோ சமையல் பண்ணுறதுக்கு புளி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஊற வச்சிடலாம். ஸோ புளியோட கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் செய்யும்போது ஒரு 5 நிமிஷத்துலேயே புளி நல்லா ஊறி வந்துடும். அடுத்ததாக இஞ்சி தோலை ரொம்ப ஈஸியாக சுரண்டுறதுக்கு இஞ்சியை நல்லா மண் இல்லாமல் சுத்தமாக கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை தண்ணியில் போட்டு ஊறுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சியோட தோல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த தோலை இப்படியே சீவினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதே மாதிரியே எல்லா இஞ்சியும் நீங்கள் ஈஸியாக துருவிடலாம். அடுத்ததாக ஆப்பிள் கட் பண்ணி வச்சா கொஞ்ச நேரத்துலேயே அது கருத்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்க ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பாதி லெமனோட ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த லெமன் வாட்டரில் ஆப்பிளை போட்டு சோக் பண்ணி வைங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ஆனால் கூட ஆப்பிளோட நேரம் மாறவே மாறாது. அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பொட்டுக்கடலை வாங்கி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே பதுத்து போன மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி பதுத்து போன பொட்டுக்கடலையை சட்னிக்கு யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இனிமே அந்த பழைய பொட்டுக்கடலையை நீங்கள் சட்னிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு வெறும் வாணலியில் போட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நீங்கள் சட்னிக்கு யூஸ் பண்ணும்போது இதோட டேஸ்ட் பழைய மாதிரி உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். அடுத்ததாக வெண்டைக்காயை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் ஒரு 2-3 நாள் தான் தாங்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய்லாம் அப்படியே முத்தலாயிரும் அல்லது அழுகி போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்க வெண்டைக்காயோட இந்த கொண்டை பகுதியை கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வெண்டைக்காயை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாள் ஆனால் கூட உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பிரியாணி பாஸ்மதி அரிசியில் சமைக்கும்போது பாஸ்மதி அரிசியை குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம்னாலும் ஊற வைங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாணியில் அரிசி நல்ல லென்த்தியாக கிடைக்கும் அண்ட் மசிவாகவும் இருக்கும். அடுத்ததாக மழைக்காலங்களில் நீங்கள் மிளகாய் வத்தல் வாங்கி மிளகாத்தூள் திரிக்க போகிறீங்கன்னா அது நல்லா காஞ்சாதான் உங்களுக்கு மிளகாய் பொடி நல்ல கணிசமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வெயில் நிறையா இருக்காது. நம்ம வீட்டில் தான் இதை வறுக்கணும். ஸோ மிளகாய் வத்தல் வறுக்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக நெடி வரும். அந்த மாதிரி வராமல் இருக்க ஒரு வாணலியில் மிளகாய் வத்தலை சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாயோட கல் உப்பு சேர்த்து வறுக்கும்போது கொஞ்சமும் நெடி வராது. எவ்வளோ வத்தல் வேணும்னாலும் நீங்கள் ஈஸியாக நெடி வராமல் வறுத்துடலாம். ஸோ பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக வறுத்தாச்சு. அடுத்ததாக பிரியாணியோ புலாவோ செய்யும்போது அதுக்கு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் கத்தி வச்சு உங்களுக்கு நீலவாக்கில் மெல்லிஸாக கட் பண்ண தெரிலனா ரொம்ப ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக வீட்டில் இந்த மாதிரி பஜ்ஜி துருவுற கிரேட்டர் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் வெங்காயத்தை இந்த மாதிரி துருவும் போது ரொம்ப ஈஸியாக மெல்லிஸாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு அழகாக நீல நீளமாக மெல்லிஸாக கிடச்சிரும். இது இவ்வளோ மெல்லிஸாக இருக்கிறனால ரொம்ப ஈஸியாகவும் வதங்கிடும். ஸோ எவ்வளோ வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிடலாம். தட்டு நிறையா வெண்டைக்காய் இருந்தாலும் அதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக கை வலிக்காமல் கட் பண்ணலாம். அதுக்காக உங்கள் கையில் எவ்வளோ வெண்டைக்காய் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க.
ஸோ இது எல்லாத்தையும் ஈவனாக அடுக்கிட்டு இது மேலே ஒரு ரப்பர் பேண்ட் மாட்டி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இதை ஈஸியாக கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எல்லா வெண்டைக்காயும் ஈவனாக ஒரே ஷேப்லேயே கிடைக்கும். ஸோ எவ்வளோ வெண்டைக்காய் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு பிளேட் நிறைய வெண்டைக்காயை 2 பேட்ச்லேயே கட் பண்ணி முடிச்சிட்டேன் நான். ஸோ காலையில் அவசரமாக சமைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு இந்த மாதிரி மசாலா பொருட்கள்லாம் பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறவங்க அதோட வாசம் குறையாமலும் வண்டு வைக்காமலும் இருக்கிறதுக்கு அதோட இந்த மாதிரி ஒரு கறி துண்டை சேர்த்து வச்சுருங்க. இப்படி வைக்கும்போது மசாலாவோட வாசம் குறையவே குறையாது. வண்டு பூச்சி எதுவுமே வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மழை காலங்களில் வெங்காயம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் லைட்டாக ஈரம் பட்டாலும் அது அப்படியே அழுகி போன மாதிரி ஆகிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்க வெங்காய கூடையில் கீழே ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் வெங்காயத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வெங்காயத்தில் ஏதாச்சும் ஈரம் இருந்தாலும் அதை அந்த பேப்பர் உறிஞ்சிக்கிறோம். வெங்காயம் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்ததாக பாசிப்பருப்பு நிறைய வாங்கிட்டிங்கன்னா இதை ஃபஸ்ட்டு வானலியில் சேர்த்து நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை நீங்கள் வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வண்டு வராமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சமைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சமைச்சதுக்கப்புறமும் பருப்பு நல்ல வாசமாக இருக்கும். அடுத்ததாக வாழைக்காய் வாங்கினா அதை ஒரு 2 நாளிலேயே யூஸ் பண்ணிடணும். இல்லாட்டினா அது பழுத்துரும் அல்லது கருத்துரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் 1 வாரம் 10 நாள் வரைக்கும் கூட இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளீன் பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. இதை வச்சு இந்த வாழைக்காயோட காம்பு பகுதியை கவர் பண்ணிடுங்க. ஸோ பேப்பர் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இது மேலே ஒரு ரப்பர் பேண்ட் மாட்டிக்கோங்க. இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது 1 வாரத்துக்கு மேலே கூட இந்த வாழைக்காய் கருக்காமல் பழுக்காமல் இருக்கும். தேங்காயை ரொம்ப ஈஸியாக எப்படி துருவலான்னு பார்க்கலாம். ஸோ காலையில் நிறைய பெண்கள் அவசரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த நேரத்தில் தேங்காய் துருவுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது தேங்காயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. ஸோ இதை லைட்டாக 2-3 டைம்ஸ் பல்ஸ் பண்ணி எடுங்க. தேங்காய் அழகாக சூப்பராக உங்களுக்கு பூவாக கிடச்சிரும். அடுத்ததாக நீங்கள் நிறைய டைம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேஞ்சு போன ஸ்க்ரப்பரை கீழே போடாதீங்க. உங்கள் சிங்கில் தண்ணி போகிற பாதையில் இந்த ஸ்க்ரப்பரை வச்சு இந்த மாதிரி அடைச்சி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கருவேப்பிலை, சின்ன தக்காளி, சோத்து பருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பரில் போய் அடைச்சி நின்றுக்கிட்டு தண்ணி மட்டும் கீழே ஃபில்டர் ஆகி இறங்கும். இதனால் நம்மளோட சிங்க் பார்த்திங்கன்னா அடைக்காமல் நீட்டாக இருக்கும். உள்ளேருந்து குட்டி பூச்சிகள் எதுவும் வெளியில் வராது. அடுத்ததாக ஒரு பாதி கிளாஸ் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரொட்டீனாக சாப்பிட்டதுக்கப்புறமோ அல்லது ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிட்டதுக்கப்புறமோ வாய் கொப்பளிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு பல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது. பல் கூச்சமும் வராது, பல் வலியும் வராது. அடுத்ததாக நீங்கள் எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் கடைசியாக அது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக மணமாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக இந்த மாதிரி பிளேட்டில் மாவு ஜலிக்கும் போது பிளேட்டுக்குள்ளே விழுறதை விட வெளியில் தான் அதிகமாக சிந்தும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க ஒரு கிளாஸில் இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. ஸோ இதை சென்டரில் உங்கள் ஜல்லடையில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் சலிக்கும்போது மாவு கொஞ்சமும் வெளியில் வராது. பிளேட்டில் ஒரு இடத்துலையே அடங்கி இருக்கும். அடுத்ததாக எலுமிச்சம் பழத்தோட சாரெலாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த தோலை கீழே போட்டுறாதீங்க. அதை அப்படியே ஒரு குட்டி பவுலில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுலை உங்களுடைய ஃப்ரிட்ஜோட ஏதாவது ஒரு கார்னரில் வச்சுருங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் நிறையா திங்ஸ் வச்சுருப்போம். அது ஓப்பன் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஸ்மெல் வரும். இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சமும் ஸ்மெல் வராது. ஸோ 1 வீக்குக்கு அப்புறமா நீங்கள் வேறு எலுமிச்சத்தோலை மாற்றி கூட வச்சுக்கிறலாம். அடுத்ததாக இந்த மாதிரி கொண்டக்கடலை, பயிறு வகைகள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் ஈஸியாக பார்த்திங்கன்னா வண்டு வச்சிரும். ஸோ அந்த மாதிரி வைக்காமல் இருக்கிறதுக்கு இதோட ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் வைக்கும்போது ரொம்ப நாள் ஆனால் கூட இந்த மாதிரி பயிறு வகைகள்லாம் வண்டு வைக்காது, பூச்சி வைக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்னதான் கிளாஸ் ஜார்லாம் வாங்கி சுத்தமாக கழுவி வச்சாலும் புதுசில் இருக்கிற மாதிரியான பளபளப்பு பழசானவனும் இருக்கிறதில்ல. ஸோ மறுபடியும் அந்த மாதிரி பளபளன்னு இருக்கிறதுக்கு கிளாஸ் ஜார் கழுவும் போது அதோட இந்த மாதிரி ஒரு ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணி விடுங்க.
ஸோ இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இதை நல்லா கழுவி விடுங்க. ஸோ பாருங்கள், நல்ல பழப்பழன்னு புதுசு மாதிரியே ஆயிரும். இனிமேல் கிளாஸ் ஜார்லாம் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக எப்போவுமே வெங்காயம் கட் பண்ணால் அதை உடனே யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா வெங்காயத்துக்கு சுற்றி உள்ள பாக்டீரியாக்கள்லாம் அப்சர்வ் பண்ணுற தன்மை இருக்குது. ஸோ அதனால் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் எப்போவாச்சும் வெங்காயம் நிறையா கட் பண்ணிட்டீங்க, அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ இதை ஒரு ஏர்டைட் பவுலில் போட்டுக்கோங்க. இது மேலே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. அடுத்து நீங்கள் எடுத்து வெங்காயம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த வெங்காயத்தோட பழைய வாடை இருக்காது. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும்போது கொஞ்சமும் தண்ணி சேர்க்காமல் நல்லா திக் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதை ஒரு கிளாஸ் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இது மேலே 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடாமல் இந்த எண்ணெய் மேலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருக்காமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக மார்க்கெட் போகும்போதெல்லாம் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ நிறைய கருவேப்பிலை சேர்ந்துடும். அப்படி சேரும்போது பழைய கருவேப்பிலையெல்லாம் தூக்கி கீழே தான் போடுவோம். இனிமேல் அந்த மாதிரி செய்யாதீங்க. கருவேப்பிலையை ஒரு நிழலான பகுதியில் வச்சு அதை காய வச்சுருங்க. அல்லது இந்த மாதிரி ஒரு வெறும் வாணலியில் போட்டு இதை நல்ல தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு இதை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஈரப்பதமே இல்லாமல் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பாகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அமுக்கி பார்த்தீங்கன்னா இது நல்லா உடையணும். அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. இது நீங்கள் கருவேப்பிலை கிடைக்காத சமயத்தில் இது யூஸ் பண்ணிக்கிறலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் இது கெட்டு போகாது. ஸோ பொதுவாக ஃப்ளாஸ்கில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மணி நேரம் சூடு தாங்கும். எங்கேயாச்சும் நம்ம லாங் ட்ராவல் போகும்போது சூடு ரொம்ப நேரம் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எங்கேயாச்சும் நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே இதில் நல்ல சூடான தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த அளவுக்கு ஆவி பறக்கிற அளவுக்கு நல்ல சூடான தண்ணி இதில் ஊற்றி வச்சுருங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் இதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி இந்த தண்ணியை வேறொரு பாத்திரத்துக்கு ஊற்றிட்டு இதில் நீங்கள் டீயோ காஃபியோ பாலோ ஊற்றி வைக்கும்போது உங்களுக்கு வழக்கத்தை விட எக்ஸ்ட்ராவாக 2-3 ஹவர்ஸ் சூடு தாங்கும். ஸோ எங்கேயாச்சும் நம்ம லாங்காக நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த டிப்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக சப்பாத்தி செய்யும்போது நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்கள் சப்பாத்தி எப்போவுமே ஹார்டாக தான் இருக்கும். ஸோ சப்பாத்தி செய்யும்போது அடிக்கடி நிறைய தடவை திருப்பி போட்டுகிட்டே இருக்காதீங்க. ஒரு 3 அல்லது 4 தடவை மட்டும் திருப்பி போடுங்க. அப்போ தான் உங்கள் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். அடிக்கடி அதை திருப்பி போட்டே இருந்தீங்கன்னா சப்பாத்தியோட ஈரப்பதம்லாம் சுத்தமாக வற்றி போய் உங்களோட சப்பாத்தி ரொம்ப ஹார்டாயிரும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 10-15 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை உங்கள் தேயிலையோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டீ போடும்போது உங்களோட டீ மசாலா டீ மாதிரி நல்ல வாசமாக இருக்கும். அண்ட் சுக்குலாம் சேர்த்துருக்கறனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடுத்ததாக டீக்கு யூஸ் பண்ணுற ஃப்ளாஸ்க்கு யூஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம்னா அடுத்து எடுத்து யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்க ஃப்ளாஸ்க்கை நல்லா கழுவிட்டு காய வச்சுருங்க. ஸோ தண்ணி கொஞ்சமும் இல்லாமல் காஞ்சதுக்கப்புறமா இதோட ஒரு பேப்பரை நல்ல பால் மாதிரி உருட்டிட்டு ஃப்ளாஸ்க்குள்ளே வச்சுருங்க. இப்படி நீங்கள் மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ளாஸ்க் எடுத்து ஓப்பன் பண்ணும்போது எந்த வித பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. அடுத்ததான் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவிலாம் செய்யும்போது அதுக்கு தேவையான மசாலாலாம் நீங்கள் அப்படியே சேர்க்காம ஒரு தடவை இந்த மாதிரி நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு செய்யும்போது கிரேவி உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும். அடுத்ததாக சர்க்கரை நாட்டு சர்க்கரைலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் எறும்பு வராமல் இருக்க அதோட 2 ஏலக்காய் 2 கிராம்பும் மேலே சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த வாசனைக்கு சர்க்கரையிலையோ நாட்டு சர்க்கரையிலையோ எறும்பு வராமல் இருக்கும்.
ஸோ எறும்பு தொல்லையால் ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக எவ்வளோ பூண்டுனாலும் ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். அதுக்கு நீங்கள் எவ்வளோ பூண்டு உரிக்கணுமோ அதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை வெயிலில் நல்லா காய விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி காஞ்ச பூண்டை எடுத்து உரிக்கும்போது ரொம்ப ஈஸியாக உரிக்க வரும். ஸோ பாருங்கள், பூண்டு மேலே அந்த தோல் வந்து பிடிச்சிட்டு இருக்காது, அப்படியே ரொம்ப லேசாக இருக்கும். நம்ம உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். எவ்வளோ பூண்டு இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக வாங்கின பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். இந்த ஸ்டிக்கரை கத்தி வச்சோ அல்லது ஸ்க்ரப்பர் வச்சோ நம்ம தேய்ச்சி கழுவும் போது அந்த ஸ்டிக்கர்லாம் முழுமையாக வந்திருக்காது. அதே சமயத்தில் அந்த இடத்துல ஸ்க்ராச்சஸ் விழுந்திருக்கும். இந்த மாதிரி ஆகாமல் ஸ்டிக்கர் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பாத்திரத்தை கேஸில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த ஹீட்டில் ஸ்டிக்கரோட கம்லாம் மெல்ட் ஆகி ரொம்ப ஈஸியாக உரிக்க வந்துடும். கொஞ்சம் கூட ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் ஸ்டிக்கர் எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு விளக்கம் போல் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம வீடுங்களில் நிறைய பழங்கள் வாங்கி வச்சுருப்போம். எப்போவுமே எல்லா பழங்களுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதில்ல. சில பழங்களை வெளியிலே தான் வச்சுருப்போம். அந்த மாதிரி வெளியில் வச்சுருக்கும் போது ஃப்ரூட் பாஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி பூச்சிகள் ஈக்கள் மொய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பழங்களில் மொய்க்காமல் இருக்க இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா, 5-6 கிராம்பு எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்யூ பேப்பரை 4 பக்கமும் நல்லா மடித்து விட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரூட் வச்சுருக்கிற ஃப்ரூட் பாஸ்கெட்டில் போட்டு வைங்க. இந்த பேக்கிங் சோடா கிராம்போட ஸ்மெல்லுக்கு எந்தவித பூச்சியும் பழங்கள் மேலே மொய்க்காது. காஃபி போடுறதுக்கு பால் காய்ச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பால் காய்ச்சுங்க. காஃபி போடுறதுக்கு பால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக பொங்கி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் காஃபி பவுடர், சுகர் எல்லாம் போட்டு காஃபி போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதிக நேரம் பாலை காய வச்சிங்கன்னா பாலில் ஆடை படிஞ்சு காஃபியோட டேஸ்ட்டே போயிடும். நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி போட்டுருவாங்க. இந்த மாதிரி போடும்போது பிஸ்கெட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பதுத்து போன மாதிரி ஆயிரும். ஸோ மறுபடியும் அந்த பிஸ்கெட்டை சாப்பிட மாட்டாங்க. வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடுற மாதிரி இருக்கும். இனிமேல் அதை கீழே தூக்கி போடாதீங்க. இந்த பிஸ்கெட்டை நல்ல கிறிஸ்பியாகிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ சூடான தோசை தவாவில் இந்த பிஸ்கெட்லாம் போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இது நல்ல கிறிஸ்பி ஆயிரும். ஸோ பாருங்கள், பிஸ்கெட்லாம் நல்ல பழைய மாதிரியே மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் அவல் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்ச நாளையிலேயே அதில் குட்டி குட்டியாக எறும்பு சைஸில் வெள்ளையான பூச்சி மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வராமல் அவலை ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அவல் வாங்கிட்டு வந்ததுமே இதை வெறும் வாணலியில் போட்டு அவல் நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்துட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆறுனதும் இதை ஒரு பாக்ஸில் போட்டுக்கரலாம். இதோடையே ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது அவல் ரொம்ப நாள் ஆனால் கூட எந்தவித பூச்சும் வராமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக சுத்தமாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வேர்க்கடலை சட்னி அல்லது வீட்டிலையே பீனட் பட்டர் செய்ய போகிறோம் அல்லது வேறு ரெசிபீஸ்க்கெலாம் நிலக்கடலை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வேர்க்கடலையோட தோலெல்லாம் எடுக்கும்போது வீடு ஃபுல்லாக பறந்து அப்படியே குப்பையாயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் ஒரு பிளேட்டுக்குள்ளேயே அதோடைய தொலியெல்லாம் அடங்கிரும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு அதோடைய தொலியெல்லாம் இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டு உதிர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லடை கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் நல்லா இப்படி ஜலிச்சு எடுத்துட்டிங்கன்னா தொளி தனியாக கடலை தனியாக பிரிஞ்சு வந்துடும்.
இப்போ இதை அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கும் போது சட்னி செய்கிறதுக்கோ அல்லது வேறு ஏதோ ரெசிபி செய்கிறதுக்கோ ரொம்ப ஈஸியாக அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். அல்லது நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிடணுன்னாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ரசம் வைக்கும்போது நம்மளையே அறியாமல் திடீர்னு புளிப்பு அதிகமாயிரும். அந்த மாதிரி புளி அதிகமாயிருச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ரசத்தோட தண்ணி தான் சேர்ப்போம். அந்த மாதிரி தண்ணி சேர்க்கும்போது புளிப்பு சுவை குறைஞ்சாலும் கூடவே ரசத்தோட சுவையுமே குறைஞ்சிரும். ஸோ ரசத்தோட சுவை மாறாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் புளிக்காமலும் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு வெள்ளைக்கட்டி எடுத்துக்கோங்க. இந்த கட்டியை ரசத்தோட சேர்க்கும்போது ரசத்தோட புளிப்பு சுவையை இந்த வெள்ளைக்கட்டி ஈடு செஞ்சிரும். அதே நேரத்தில் வெல்லம் சேர்க்குறனால ரசம் இனிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இனிக்கவே இனிக்காது. நாம் சேர்த்துருக்கிற வெல்லம் ரசத்தில் உள்ள புளிப்பு சுவையை ஈடு செஞ்சிரும். ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிஸ்மிஸ் பழம் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் வாங்கின அளவை விட கொஞ்சம் பெரிய டப்பாவாக எடுத்துக்கோங்க. சின்ன டப்பாவில் பழத்தெல்லாம் போட்டு நல்லா அழுத்தி அழுத்தி ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. அந்த மாதிரி வைக்கும்போது கிஸ்மிஸ் பழம்லாம் கொஞ்ச நாளையிலேயே அப்படியே பிசு பிசுத்து ஒரு மாதிரி கட்டி விழுந்த மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இது மேலே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் தூவி விட்டுக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக போட்டாலே போதும், அதிகமாக போட வேண்டாம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி செய்யும்போது கிஸ்மிஸ் பழம்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பிசு பிசுன்னு ஆகாமல் இருக்கும். அண்ட் இந்த டப்பாவை நீங்கள் ஃப்ரிட்ஜிலையும் வைக்க வேண்டியதில்லை, வெளியிலையே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி இந்த கிஸ்மிஸ் பழம்லாம் ஹார்டாயிரும். வாங்கி வச்சா அது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிறது இல்லை, சீக்கிரத்தில் இந்த மாதிரி துருப்பிடிச்சிருது. ஊக்கு துருப்பிடிக்காமல் இருக்க என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எந்த டப்பாவில் ஊக்கு வச்சுருக்கோமோ அதோட கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணுற எந்த பவுடர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் ஊக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி செட் ஆயிடுது. இதனால் ஊக்கு சீக்கிரமாக துருப்பிடிக்காமல் இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வீட்டில் அரிசி மூடை வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அரிசியில் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு இதோட ஒரு துண்டு வசம்பு சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வசம்பு போடுறனால அரிசியில் எவ்வளோ நாள் ஆனாலும் வண்டு வரவே வராது. அடுத்ததாக ரெஃப்ரெஷிங்காக வீட்டில் ஊதுபத்தி கொளுத்தி வைப்போம். ஸோ அதை அப்படியே கொளுத்தி வைக்கும்போது சீக்கிரமாக கரைஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு தடவை டேப் வாட்டரில் இதை நனைச்சிட்டு நம்ம பற்றி வைக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு கரையாமல் நின்று எரியும். லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சீரக சம்பா அரிசி வாங்கும்போது அரிசியை ஸ்மெல் பண்ணி பார்த்து வாங்குங்க. அரிசியை ஸ்மெல் பண்ணும்போதே நல்ல மணமாக இருக்கும். அந்த மாதிரி அரிசி வாங்கி பிரியாணி சமைக்கும்போது பிரியாணி ரொம்பவே சுவையாக இருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக கடலைப்பருப்பை ஒரு வாணலியில் போட்டு வெறுமனே நல்ல செவக்க வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்த கடலைப்பருப்பை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. நம்ம குழம்புக்கெல்லாம் மசாலா திரிப்போம் இல்லையா, அதோட இந்த வறுத்த கடலைப்பருப்பை சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசாலாவோட கடலைப்பருப்பு வறுத்து சேர்த்து அரைக்கும்போது நம்ம குழம்புக்கு கொஞ்சம் மசாலாத்தூள் யூஸ் பண்ணாலே போதும். குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலாவோட கடலைப்பருப்பு சேர்த்து அரைக்கிறனால மசாலாவில் சீக்கிரமாக வண்டு வந்துருமேன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். அதுக்காக தான் நம்ம நல்ல செவக்க வறுத்து அரைக்கிறோம். இந்த மாதிரி வறுத்து அரைக்கும்போது சீக்கிரத்தில் அதில் வண்டு வராது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக மிஷினில் கொடுத்து இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடாதீங்க. இதோடைய சூடுலாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். முட்டைக்கோஸ் பொரியலுக்கு அல்லது ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு முட்டைக்கோஸ் நல்ல மெல்லிஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸை கத்தி வச்சு மெல்லிஸாக கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அதுக்கு நம்ம வீட்டில் காயோடைய தோலெல்லாம் பீல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பீலர் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பீலர் வச்சு முட்டைக்கோஸை இந்த மாதிரி துருவும் போது ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம ஈஸியாகவும் வேலையை முடிச்சிடலாம்.
இதே மாதிரியே எவ்வளோ முட்டைக்கோஸ் இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக மெல்லிஸாக நம்மளால் கட் பண்ண முடியும். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு முட்டைக்கோஸ் முழுசுமே பீலர் வச்சு ரொம்ப ஈஸியாக நான் துருவி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.